வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேயுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். அரசியல் சாசன அமைப்பை பாதுகாப்பதில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு உறுதியுடன் செயலாற்றுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 51 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேயுடன் புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இலங்கை அதிபருக்கு இன்று அளிக்கப்பட்ட பாரம்பரிய சிவப்பு கம்பள வரவேற்பு நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் சந்தித்து பேச உள்ளார். முதலீடுகள், வர்த்தகம் தொடர்பான சிறப்பு நிகழ்வுகளிலும் திரு திசநாயக்கே பங்கேற்பதோடு பீகாரில் புத்த கயாவிற்கும் செல்ல உள்ளார். அரசியலமைப்பு சாசன உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தேச கட்டமைப்பிற்கு உறுதி ஏற்பதற்கான தருணம் இது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் 75வது ஆண்டு அரசியல் சாசன அமைப்பு மீதான சிறப்பு விவாதத்தில் இன்று உரையாற்றிய அவர், நமது அரசியல் அமைப்பு மிகவும் வலுவானது என்பதை நம் நாட்டு வளர்ச்சியின் அனுபவங்கள் புலப்படுத்துவதாக எடுத்துரைத்தார். சோதனை நேரங்களிலும் நமது அரசியல் சாசனம் வலிமையாக நிலை பெற்றிருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகளிர் நலன் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டில் பிஜேபி அரசு எப்பொழுதுமே அர்ப்பணிப்புடன் திகழ்ந்ததாக கூறிய அவர், இதன் காரணமாகவே மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை பிஜேபி அரசு நிறைவேற்றியதாக குறிப்பிட்டார். பிஜேபி அரசு அரசியல் சாசன அமைப்பை என்றென்றும் பாதுகாப்பதில் உறுதி கொண்டிருப்பதாக கூறிய அமைச்சர் பல்வேறு துறைகளில் நரேந்திர மோடி அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். வறுமை ஒழிப்பிற்கான உறுதியை காங்கிரஸ் செயல்படுத்தவில்லை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில், மத்திய அரசு அரசியல் அமைப்பு சாசனத்தின் மதிப்பை குறைத்ததாக குறை கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாநிலங்களவையில் இவ்விவாதத்திற்கு பதில் அளிக்கிறார். முன்னதாக மாநிலங்களவையில் பிஜேபி, தெலுங்கு தேசம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிறு, குறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்வதற்கான உதயம் இணையதளத்தில் 5.5 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக மேம்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். ஈஸ்ரம் இணையதளத்தில் 30 கோடியே 46 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பதிவு செய்திருப்பதாக கூறிய அமைச்சர், 2014-15 ஆண்டுகளில் வெறும் 15 கோடியே 80 லட்சம் பேர் மட்டுமே பதிவு செய்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். மக்களவையில் மற்றொரு துணை கேள்விக்கு பதிலளித்த மத்திய கல்வி இணையமைச்சர் சுகந்தா மஜ்முதார், நாட்டில் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை கோரி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதி வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மாணாக்கரை ஏமாற்றும் இத்தகைய தனிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு எதிரான முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்திய வீரர்களின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நினைவு கூறும் விஜய் திவஸ் வெற்றி தினத்தையொட்டி தலைவர்கள் வீர அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவிற்கு பெருமைமிகு வெற்றியை தேடித்தந்த படை வீரர்களின் வீரம் வரும் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் தன்னிகரற்ற துணிச்சலையும் தன்னலமற்ற தியாகத்தையும் புரிந்த படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகமும் வீரமும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும், இந்த வெற்றி தேசத்தின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டு வரும் தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்திய வீரர்களின் அளப்பரிய துணிச்சலையும் தேசபக்தியும் பாராட்டிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இத்தினத்தையொட்டி புதுடெல்லியில் அமைந்துள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினார். முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌஹான், ராணுவ தலைவர்
திரு உபேந்திரா துவேதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் உள்ளிட்டோர் இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக வீர அஞ்சலி செலுத்தினர். சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள வெற்றி போர் நினைவு சின்னத்தில் தக்ஷின் பாரத் இந்திய பாதுகாப்பு படையின் தலைவர் மேஜர் ஜெனரல் RM ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஊழியர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்காவில் உடல்நலக் குறைவால் காலமான பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேனுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜாகிர் உசேனின் படைப்பாற்றல் திறன், புதுமை கண்டறியும் திறன் ஆகியவற்றை பாராட்டியுள்ள தலைவர்கள் அவரது மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டின் ஓங்ஃபு நிறுவனத்தின் 1500 கோடி ரூபாய் முதலீட்டிலான காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். இத்தொழிற்சாலையின் மூலம் 25,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த தொழிற்சாலை ராணிப்பேட்டையில் அமைய உள்ளது. வீடுகளுக்கான மின் கட்டணம் தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில் வசூலிக்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் கட்டணங்கள் மற்றும் மின்வரி சராசரி குறித்த நிபுணரின் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாத கட்டண விகிதங்களின்படி வீடுகளில் 100 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் அனைத்து வரிகள் உட்பட தமிழகத்தில் மிக மிக குறைவாக 113 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிஷா, மேற்கு வங்கம், கர்நாடகம் உள்ளிட்ட 9 மாநில மின் கட்டணங்களை ஒப்பிட்டு மாநில அரசு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியை மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன் மற்றும் திரு தாமோ அன்பரசன் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து 1700 கனஅடியாக குறைந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியிலிருந்து 3000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் திருச்சி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி 21 நாட்கள் நடைபெற உள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் அணியாபுரம் புத்தூர் கிராமத்தில் 6வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் இன்று தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் 6வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் 2,98,400 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கொண்ட 105 தடுப்பூசி குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் அணியாபுரம் புதூர் கிராமத்தில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருவதை ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். ராமேஸ்வரம் கடல் பகுதியில் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டுகளை மீன்வளத்துறை இன்று வழங்கவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதியில் காற்றின் வேகம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரையிலும் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட மன்னார் வளைகுடா பகுதிகளில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 2 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். கனமழையை பொறுத்தவரை 17ஆம் தேதி அன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. பிரிஸ்பனில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 51 ரன் எடுத்திருந்தது. வெளிச்சமின்மையால் 3ஆம் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடிவடைந்தது. முன்னதாக 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இன்று ஆட்டத்தை தொடர்ந்த ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 445 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிங்கப்பூரிலிருந்து சென்னை திரும்பிய உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு விமான நிலையத்தில் தமிழக அரசின் சார்பில் இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேயுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார்.
அரசியல் சாசன அமைப்பை பாதுகாப்பதில் பிஜேபி தலைமையிலான அரசு உறுதியுடன் செயலாற்றுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 51 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.